எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு வரும்போது படிச்சேன், புதிதாக வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவில் இருக்கிறார்களாம். ஏன் உங்கள் புதல்வர் மட்டும்தான் முதல்வர் கனவில் இருக்கணுமா? நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் முதல்வர் கனவு காண்பதாக கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்காக, இன்னும் சொல்லணும் சொன்னா, இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஏதோ ஆட்சிக்கு வரணும், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திட வேண்டும், ஆட்சிதான் நம்முடைய குறிக்கோள், ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல. ஆனா இன்னைக்கு தொடங்கப்பட கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அரசியல் அரிச்சுவிடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏதோ அவங்க எல்லாம் கேவலப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணும் என்பதற்காக சொல்லல. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு வரும்போது படிச்சேன், புதிதாக வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவில் இருக்கிறார்களாம். ஏன் உங்கள் புதல்வர் மட்டும்தான் முதல்வர் கனவில் இருக்கணுமா? யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வர் கனவு காண்பதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறது. ஆக என் புதல்வன் மட்டும்தான் முதல்வர் கனவு காண வேணும், மற்றவங்க யாரும் புதிதாக வர்றவங்க யாருமே முதல்வர் கணக்கு காண வேண்டாம்னு சொல்லிட்டு சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி. சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி யாரை சொல்கிறீர்கள்? நாங்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டணி. இந்த சந்தர்ப்பம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இதுல வேற அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு, எனக்கு குளிர் ஜுரம் வந்துருமா? எனக்கு குளிர் ஜுரம்லாம் வராது. குளிர் ஜுரம் வந்தாலும் நான் ட்ரீட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தண்ணியை குடிச்சாதான் குளிர் ஜுரம் வரும். இன்னைக்கு கலப்பட தண்ணீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. டாஸ்மாக் தண்ணியை சொல்லல, டாஸ்மாக் தண்ணி எப்படியோ கொடுத்துறாங்க. குடி தண்ணீர் கலப்பட தண்ணீர்னால் ஒரே நேரத்தில் குடும்பத்தில் 3 பேர் உயிரிழக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக அரசு நடக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.